4 விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது, மக்களை அல்லாஹ்வோடு தான் இணைக்கணும், மக்களை குர்ஆனோடு இணைக்கணும், மக்களை நபியோடு இணைக்கணும். அதுதான் நம்முடைய பலம். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய உயர்வு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈமானிய உணர்வுள்ள மக்கள்லாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள மதரசாக்களுக்குள்ள இருந்துடுறோம். ஈமானிய உணர்வில்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம்னு ரோட்டுக்கு போறதுனாலதான் சமூகம் முன்னேற முடியல. ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். சிஏஏ பிரச்சனை நடக்குது, 2000 பேர் மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. ஆனா பாங்க சொன்னா அதே அந்த 10 பேர் தான் தொழுகைக்கு வர்றாங்க. இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றங்களை கொடுக்காது. இந்த உருவாக்கம், இந்த கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தாது. வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாகணும். வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா குர்ஆனோடு உருவாகணும். வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா நபியினுடைய வாழ்வியலோடு உருவாகணும். ஈமானிய பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறாமைகளையும் மோசமான விளைவுகளை கொடுக்குமே தவிர, ஈமானிய உணர்வுகளோடு நம்ம இருந்துட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு பயங்கள் கொடுக்கத்தான் படும், அழுத்தங்கள் கொடுக்கப்படும், மிக மோசமான இறுக்கங்கள் கொடுக்கப்படலாம். நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நாம ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி திரும்ப 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 முயற்சி செய்யணும். அடிக்கடி நான் எங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது, பொய்யை விட உண்மை 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. பாத்தில் தன்னை வளர்க்கறதுக்கு தான் நிறைய அதிகாரம் தேவை, நிறைய ஆயுதங்கள் தேவை, நிறைய நபர்கள் தேவை, நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. ஹக்கு நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சோண்டு முயற்சிகள் போதும், சின்ன சின்ன முயற்சிகள் போதும். அதனாலதான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு தான் எழுதப்படும், ஆனா ஒரு நன்மை செய்தால் 10 to 700 மடங்கு எழுதப்படும். தீமையை செய்வதற்கு வினைகள் ஆட்டணும், தீமையை செய்யணும்னா செய்யணும். ஆனா நன்மைகள் அப்படி அல்ல. நன்மைகளை நினைச்சாவே உலகத்துல மாற்றங்கள் ஏற்படும். நேத்து தான் நான் படிச்சேன், மாஷா அல்லாஹ் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃப்னு சொல்லி ஒரு கிதாபில் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சத்துக்கு தகுதியானவன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் ஒரு பிரபஞ்சம் இருக்குது. நீ மாறுவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும், நீ எழுச்சி அடைவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும், நீ தப்பு செய்வதை கொண்டு இந்த உலகம் பலகீனமாகும் சொல்றாங்க. நான் வாழ்க்கையில் அதை உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சமீபத்தில் ராமநாதபுரம் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்காக. அங்க உள்ள சாம்பர் மீட்டிங், மாஷா அல்லாஹ். அங்க உள்ள வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் உட்கார்ந்து பேசினாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு